சானுவோட ஃபர்ஸ்ட் மூவி, முதல் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சது இந்த யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? படத்துக்கு போகிறோம். இங்கே பாரு அவசர அவசரமாக ட்ரெஸ் மாற்றி வச்சுருக்கு. படத்தை எத்தனை டைம் பார்க்குறீங்க? 7வது டைம். போய் சொல்லாத மாம்ஸ், 2வது டைம் இது. படம் எப்படி இருக்கு? படத்தில் யார் நடிச்சிருக்கா? இந்த படத்தில் நடிக்கும் போது உன் வயசு என்ன தெரியுமா? 3 தான். ஹாய் ஃபேம். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் வீடியோவில். எனக்கு தெரியும், கழுவி ஊற்றாதீங்க. இன்றைக்கி இந்த விளாகுன்னா நான் பதத்தோட பேசுகிறேன். அம்மா, இன்றைக்கி என்ன விளாகுன்னா நான் சானுவோட ஃபஸ்ட்டு மூவி, முதல் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. போய் பார்க்குறோம். ஆக்சுவலி இப்போ போய் பார்க்குறது 3வது டைம். ஃபஸ்ட் டைம் போட்டது விளாக் எடுத்திருப்பேன், செகண்ட் டைம் எடுக்க முடியல, தேர்ட் டைம் இப்போ போகிறோம். ஒட்டுக்கா நானும் சூர்யா மாமா 3 பேர் தான் போகிறோம். ஸோ உட்காந்து பார்க்க போகிறோம். என்னன்னா சானுவுக்கு இப்போ ஸ்கூலு, அவளுக்கு ஸ்கூலுக்கே தெரியாது, தேட்டருக்கு போகிறேன்னு தெரியாது ஃபேம். ஸோ சானு போய் நம்ம போய் தேட்டரு ஸ்கூலில் போய் கூப்பிட்டு தேட்டருக்கு போகிறோம். அண்ட் தென் சானோட ஆனுவல் டே வருது, அதனால் இன்றைக்கி அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். இன்றைக்கி அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வருவா. அதனால் அவளை போய் கூப்பிட்டு அப்புறம் தான் போகணும். என் அக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கிளம்பிடுவா, வெளியே போகிறா. டேரெக்டாக அங்கே வந்துடுவா. நான் சானு டேரெக்டாக கூப்பிட்டு அங்கே போயிடுவேன். ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட எப்படி சானு படமாப்பான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். பட் அது ஒன்றும் கிடையாது, ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடலாம் இல்லை. அங்கே போய் தேட்டருக்கு போய் நாங்கள் மாற்றி விட்டுப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்தது இந்த யூடியூப் சேனல். இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, பெரிய விஷயம். ஆனால் இந்த சேனலே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நானும் போட ட்ரை பண்ணி தான் இருக்கேன், முடிய மாட்டுது. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டென்ஷன் ஆகுது. வயசு எப்படி? ஓகே, இனிமேலாவது கண்டினியூஸாக போடலாம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என் அக்கா அழகாக வச்சுக்க பூச்செடி தான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்கிட்ட மெசேஜில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஒயிட்டு, இது பார்த்தீங்கன்னா குட்டி ரோஸ் பர்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு, ஓகேவா? அண்ட் தென் இது எல்லோ ரோஸு, அண்ட் தென் இது வந்து ஆரஞ்சு வித் ரெட்டு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இருக்குது, பார்த்தீங்கன்னா கேப்சிகம் குடமிளகா வளர்த்துட்டு இருக்கிறா சூர்யா வீட்டுக்குள்ள. அப்புறம் இவன் வந்து ரெட் கலர் ரோஸ் தான். இப்போ பூத்துக்குள்ள தண்ணி ஊற்றிருக்கு, வெங்காயம் போட்டிருக்கு, இனிதான் பரப்பான். ஓகே, வாங்க போகலாம். வந்துட்டேன் சானு ஸ்கூலுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சாரி, ஸ்கூல் காமிக்க மாட்டேன், ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒன்றும் இல்லை, சானு ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே நடக்குது. ஆனுவல் டே எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை நடக்குது இந்த ஆனுவல் டே. ஸோ அதில் வந்து சானு டான்ஸ் ஆடுறான். டான்ஸ் ஆடுறத வந்து பார்க்குறதுக்கு நான், சூர்யா எல்லோரும் போவோம். ஆனால் கூட்டத்தோட கூட்டமாக இருந்து சானு பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா ஃபேம்? சானுவோட ஆனுவல் டே வருது இந்த மாதம். சானுவோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சானுவோட ப்ரோக்ரஸ் கார்டு வரப்போகுது. எல்லாரும் நினச்சிட்டுப்பாங்க பின்னாடி நிற்கிறவங்கள என்னை பார்த்துட்டு நான் தனியாக பேசிட்டுருக்கேன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? படத்துக்கு போகிறோம். தங்கம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எப்படி தெரியும்? மறந்துட்டு. ஆமால, அது இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கு, கண்ணாடி போடுற பழக்கம்? படத்துக்கு போகும்போது கண்ணாடி போட்டு போவேன், ஏன்னா கண்ணு தெரியாது எனக்கு. அதனால படத்துக்கு போறதுக்கு மட்டும், அப்புறம் எங்கேயாவது சைட் சீயிங் பார்க்கணும், டூரில் எங்கேயாவது சைட்டு அழகான வியூ ரசிக்கணும், அப்படிங்கும்போது கண்ணாடி போட்டுப்பேன். இந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா இந்த டெக்னிக்கை? அப்போ மட்டும் கண்ணாடி போட்டுக்கிறது. அப்புறம் நைட் டைம் வண்டி ஓட்டும் போது கண்ணாடி போட்டுப்பேன். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இங்கே பார்த்தீங்களா, வந்துட்டோம், தேட்டருக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் மாற்றி விடு, அவசரமா ட்ரெஸ் மாற்றி விடு. இல்லையா? இங்க பாரு அவசர அவசரமா ட்ரெஸ் மாற்றி விட்டு அடிக்கிற வெயிலுக்கு சட்டரை போட்டிருக்க பத்தியா மாம்ஸ்? பெரிய கைதான் மாம்ஸ். நீ எவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தோம் தெரியுமா நாங்க இன்னைக்கு? சீக்கிரம் மாற்றி விடு. A few minutes later. குட்டிக்குள்ள போன பாய் இப்ப வந்துட்டாங்க. கேட்டடிங்க சிப்பி, இதெல்லாம் என்ன பண்றது? இதை எடுத்து போய் இதை எடுத்துட்டு வா. சானு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. படத்தை எத்தனை டைம் பாக்குறீங்க? 7வது டைம். போய் சொல்லாத மாம்ஸ், 2வது டைம் இது. ஓ, இந்த ஷோக்கெல்லாம் போயிட்டு இருந்தனால அப்படி சொல்றேன். நான் வந்து 5 ஷோ போனோம். நான் வந்து 3வது டைம் பாக்குறேன் ஃபுல்லா. 3வது டைம். ஆமா, 7வது டைம் பாக்குறேன். ஓ சரிங்க. 8வது டைம் பாக்குறேன். படமே பார்க்கல, உருட்டா பாருங்க. சொல்லு. உருட்டு. நான் அதனால ரிவ்யூவே கொடுக்கல. சரிடி, உருட்டு வா, உருட்டு வா. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப். सांबा की चीख है पूरे हिंदुस्तान में गूंजेगी। जहाँ जहाँ भगवा रंग नजर आए उसे लाल कर दो।
படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கா? படத்தில் யார் நடிச்சிருக்கா? சானு பார்த்தீங்களா? சானு நானே உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த படம் பார்த்துட்டு வந்தோம்ல, இந்த படத்தில் நடிக்கும் போது உன் வயசு என்ன தெரியுமா? 3.5 தான். எது கண்ணை மூடணும்? கண்ணை மூடணுமா? கண்ணை மூடிட்டேன். ஆ கண்ணை எடுக்கிறதா திறக்கிறதா? திறந்துட்டேன். உன் கையில் இருந்த அந்த பாப்கார்ன் டப்பா எங்கடா? கண்ணை மூடணுமா? ஓகே மூடிட்டேன். உன் கையில் இருந்த டப்பா எங்கடா? ஸ்டிக்கிங்கடா. கண்ணை மூடணுமா? இப்போ கண்ணை மூடிட்டேன். திறக்கடா. ஓ எப்படிடா வந்துச்சு உன் கையில? மேஜிக்கா? இதான் மேஜிக்கா? அப்பா சரியான மேஜிக்கா. டேய் என்ன இலவிடாது. நல்ல விஷயம் தான்டா இது. என்ன போயிட்டே இருக்கிற? எனக்கு புரியல. வா போலாம். முடிஞ்சா படம் எத்தனை 3 டைம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஏன்னு சொல்லேன். ஏன் சாணு இருக்கால எங்க என்ன திரும்பி புதைச்சிரும் வரும் அதை. 3 டைம் பார்த்து படம் சலிச்சேன். சலிச்சுதான். நீ எத்தனை வாட்டி பார்த்துட்டா? 3 டைம் பார்த்தா. நீங்க எத்தனை வாட்டி பார்த்தீங்க? 8வது டைம் பார்க்குறேன். ஆமா ஏய் எனக்கு புரியலடா. டேய் நான் 2வது வாட்டி தான்டா பார்க்குறேன். டேய் பொய் சொல்லாதீங்கடா. டேய் பொய் புழுகுங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லு. இது டான்ஸ். ஏர்பாட்ஸ் கொடுக்குறீங்களா? சாரோட பேக்ல வச்சிருக்கேன். வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? அது ஸ்கூல் பிள்ளையோட பேக்கை போய் யூஸ் பண்றீங்க. கூச்சமே இல்ல. அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு.